Greetings everyone. நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹூ இஸ் த நியூ சேர்மன் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு நியூ சேர்மன் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் BN கங்காதர் அவரை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க. ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அடிஷனல் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜேந்தர் கண்ணா அப்படிங்கிறவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது பாருங்க. With which bank did the Indian government signed a loan agreement for preparedness against epidemics? அதாவது எபிடமிக்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 170 மில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட தான் நம்ம இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ADB அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். Which United Nations agency has released the annual drug report அப்படின்னு கேட்டிருக்காங்க. annual world drug report அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் அப்படிங்கிறதா கரெக்ட். ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக் அண்ட் கிரைம் அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஸோ UNODC அப்படிங்கிறதா. சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். India has recently started joint military exercise nomadic elephant with which country? Nomadic elephant அப்படின்னா யார் கூட பண்றோம்னா மங்கோலியா கூட தான் பண்றோம். இது எங்க நடக்குதுன்னா மெகாலயால நடக்குது. மெகாலயால நடக்குது. ஓகேவா? ஸோ nomadic elephant இந்தியா அண்ட் மங்கோலியா எங்க நடக்குது அப்படின்னா மெகாலயால. சரியா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.